18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்க. என் அன்பு பிள்ளையான உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்காமலா இருப்பேன்? உனக்கு பின்னால உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்களா இகழ்ந்து பேசுகிறாங்களான்னு உனக்கு தெரியாது. ஆனால் இந்த கருப்பசாமி உனக்கு முன்னாலும் பின்னாலும் உன்னை சுற்றியும் நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையை ஒளி பொருந்திய பிரகாசமானதாகவும் உனக்கு பிடிச்சதாகவும் ஆக்குவதற்காக தான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ என்னிடம் கேட்டதையே உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே. உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னை நெருங்கி வந்துடுச்சு. அதை மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக இரு. என் பிள்ளையான உனக்கு எது பிடிக்குமோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசாமல் அளவோடு பேச பழகு. ஏமாற்றத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல முடிவையும் என் மேலே நம்பிக்கை வைத்ததின் பலனாக உனக்கான நல்ல வாழ்க்கைக்கான வழியையும் நான் நிச்சயமாக காட்டுவேன். நீ எப்போதும் எல்லாரும் கூப்பிட்டவனே ஓடி போய் நிற்காம கொஞ்சம் அரிதாக தேடக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா அதன் அருமை பெருமை தெரியாமல் போயிடும். அதனால தான் யாரை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போகாமல் கொஞ்சம் அவங்கள தேட விட்டு அப்புறமாக அவங்க தேவைப்பட்ட காரியத்தை செஞ்சு கொடுன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி மீண்டு உன்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா உன் கர்மவினையை தீர்க்கக்கூடிய சக்தியாக இந்த கருப்பசாமி நான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போயிடாம இந்த தலைமுறையிலேயே உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி நல்லதை நான் செய்ய போகிறேன். நீ எத்தனை முறை மனசுடைஞ்சு வலுவிழந்து போய் நின்னாலும் அத்தனை முறையும் இந்த கருப்பசாமி உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன். அதுவும் நீ தைரியமாக இருந்தீனா எல்லா பிரச்சனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகுவதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நீ யார் எப்படிப்பட்டவங்கன்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். நீயும் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்கிறாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பதிலேதும் பேசாமல் அமைதியாகவே அவங்க கூடவே இருந்து உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நன்றாக உற்று கவனி. நிச்சயமா இந்த கருப்பசாமியின் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு இருக்கும்போது உன்னை சுற்றி நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்து ஜெயிப்பாய். எதையுமே அதிகமாக யோசித்து கவலைப்படாமல் ரொம்ப ஆழமாக நேசித்து அப்புறம் துக்கப்படாமல் எப்போதும் எல்லாவற்றிலும் ஒரு அளவாக இருந்தீனா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் பேரிடியாகவும் பெரும் தலைவலியாகவும் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு அது வெறும் கதையாக மட்டும்தான் இருக்கும். அதனால் உன் வலியோ வேதனையோ கஷ்டமோ கவலையோ எதையுமே அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாமல் உனக்கு நீயே மன ஆறுதல் சொல்லிக்கிட்டு மன தைரியத்தை வளர்த்துக்கணுமே செல்லமே. எப்போவுமே உனக்கு எது சரியோ உனக்கு எது உண்மை முகமோ அதோடு வாழ்ந்துட்டு போகணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நீ முகமுடிய மாட்டிக்கிற வேணாம். ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ வாழ ஆரம்பிச்சினா அடுத்தவங்களுக்காக நீ சில விஷயங்களை செஞ்சு நடிக்க ஆரம்பிச்சினா கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் நீ நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டாயிடும். அப்புறம் ஒரு முறை கூட நீ முகமுடியை கலட்டுவதற்கான சந்தர்ப்பம் வராமலே போயிடும் என் செல்லமே. அதனால தான் எப்போவுமே உன் மனசுக்கு பிடிச்சது போல நீ நீயாகவே இருன்னு சொல்கிறேன். சில வழிகளை தாங்கிக்க முடியாமல் சில சோகங்களை மறக்க முடியாமல் சில நிகழ்வுகளை மனசிலிருந்து அழிக்க முடியாமல் சில இழப்புகளை தவிர்க்கவும் முடியாமல் தாங்கிக்கவும் முடியாமல் சில தோல்விகளை ஏற்றுக்க முடியாமல் நீ மனசில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் இழந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகணுங்கிறது விதி. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன்.